குழந்தை இறந்ததை பற்றி விசாரணை வந்து அது நல்லா வரைக்கும் யாரும் விசாரிக்க கூட இல்லை சார். நல்லா 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 வேணாம் அந்த கொஸ்டின் அவர் பேச விடாது. அப்பாவுடைய தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய அச்சுறுத்தல்னே சொல்லலாம். எப்பயுமே ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை வந்து திமுகவுடைய எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு பலாத்காரம் நடக்கும்போது உடனே ஸ்டாலின் சார் குரல் கொடுப்பாரு, அவங்க வீட்டுக்கு போவார், எதிர்கட்சி தலைவராக இருந்து குரல் கொடுத்து எல்லா எல்லா திமுக எல்லா தலைவர்களும் வந்து வீதிக்கு வந்து போராடுவாங்க. சினிமா நடிகர்கள் வந்து இதுக்காக பேசுவாங்க. ஆனால் இவங்க ஆளுங்கட்சியை திமுக ஆளுங்கட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் சார் இருக்கக்கூடிய டைமில் பெண்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் பிரச்சனை வரும்பொழுதும் சரி, அதுக்கப்புறம் எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்கும் பொழுது அதை பற்றி பேசவோ இல்லை அந்த இடத்துல போய் பாதுகாப்பு நான் கொடுப்பேன்னு சொல்லவோ ஒரு மனசு வராத ஒரு முதலமைச்சரை தான் பார்க்குறோம். எல்லாமே வந்து எல்லா பிரச்சனைகளுமே வந்து சமூக வலைத்தளத்துக்கோ இல்லை செய்திக்கோ வரக்கூடாது, வந்தால் தன்னுடைய ஆட்சி கெட்ட பேருங்கிற ஒரு மனநிலையில் இருக்காரே தவிர, இந்த பிரச்சனை நடந்துச்சு உடனே அதுக்கான அடுத்த கட்ட மீட்டிங் எப்படி காவல்துறை வச்சு போடணும், என்ன மாற்றங்களை கொண்டு வரணும், ஒரு தவறுலேருந்து ஒரு தவறு நடக்கலாம், ஆனால் அந்த தவறுலேருந்து நம்ம பாடம் கற்றுக்கணும், அதுதான் நிர்வாகம்.